வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான உடல் எடையை குறைக்கக்கூடிய இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொள்ளு இட்லிங்க ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாங்க. இதுக்கு அரிசி தேவையில்லை, உளுந்து தேவையில்லை, ரொம்ப சாஃப்டாக எம்மியாக செய்யலாங்க. இதை நம்ம ஊற வைக்கிறதுக்கு மட்டும் நமக்கு டைம் இருந்தால் போதும். மாவை புளிக்க கூட வைக்க வேண்டியதில்லைங்க, உடனே செய்யலாம். வாங்க இப்போ நம்ம கொள்ளு இட்லி செய்ய எப்படி கொள்ளு ஊற போடணும், மாவு எப்போ அரைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 250 ml கப்பால் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேங்க. அரை கப் அளவுக்கு 125 ml கப்பால் மொத்தம் 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு 20 இட்லி வருங்க. ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, ரொம்ப சின்ன சைஸும் இல்லைங்க. இது கூட நான் எந்த ஒரு அரிசியோ பருப்போ எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. ஒன்லி கொள்ளு மட்டும்தாங்க. இப்படி எடுத்தால் தான் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி கொள்ளு இட்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுடைய உடல் எடையை குறைக்க. இப்போ நம்ம 2லேருந்து 3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வைங்க. இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். ஏன்னா இந்த தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு இதில் தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ 8லேருந்து 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம 1 மடங்கு கொள்ளு ஊற வச்சோன்னா இப்போ 2 மடங்கு ஊறி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதை இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாத ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். முதல்ல நான் தண்ணி எதுவும் சேர்க்காத ரஃப்பாக முதல்ல அரைக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. மாவு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா இட்லி உங்களுக்கு சரியாக வராது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொள்ளு ஊற வச்ச தண்ணியில் தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் அதை தூரம் ஊற்றாத, நீங்கள் அதை குடிச்சிக்கலாங்க. சூடு பண்ணிவிட்டு செம்மையாக இருக்கும். உடம்பு இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவுங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பமான அளவுகளில் நீங்கள் ஊற போட்டுக்கலாங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம உளுத்த மாவுலாம் அரைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தாங்க இருக்கும் இந்த கொள்ளு பருப்பு மாவும். இப்போ நம்ம இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் தண்ணி 1 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொள்ளு இட்லி மாவை புளிக்கலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றலாங்க. இப்போ நான் இன்றைக்கி துணியில் தான் ஊற்ற போகிறேன். துணியை போட்டுட்டு மேலே தண்ணி தெளிச்சுட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நெய் தடவி வேணாலும் ஊற்றிக்கலாம், எண்ணெய் தடவி வேணாலும் ஊற்றிக்கலாங்க துணி இல்லாத. ஆனால் இந்த மாதிரி துணியில் செய்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கு. அதனால தான் நான் துணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மெத்தடை யூஸ் பண்ணி எப்பொழுதும் நார்மலாக இட்லி ஊற்றுற சைஸ்க்கு ஊற்றிக்கிங்க. ரொம்ப பெருசாக ஊற்றணும், ரொம்ப சின்னதாக ஊற்ற வேணாம். இதே மாதிரி நான் இன்றைக்கி 2 பிளேட்டில் ஊற்றுறேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிளேட்டில் ஊற்றிக்கிங்க. நான் 9 9 18 இட்லி வருதுங்க. அதனால் நான் 2 டைம் ஊற்றிக்கிறேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் எந்த இட்லி செஞ்சாலுமே அந்த மாவை ஊற்றிட்டு இட்லி தட்டை உள்ளே வைக்கணுங்க. நான் இன்றைக்கி 2 பிளேட் தட்டு ஊற்றி வச்சுட்டு நல்லா மூடிக்கிறேன். மூடிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. நீங்கள் இட்லி எவ்வளோ சைஸ் பெருசாக ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகிற அளவு மாறுபடுங்க. நான் கொஞ்சம் மீடியமான சைஸில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு பல் குத்துற குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக விட்டு செக் பண்ணுங்கள். மாவு எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சிங்க. நம்ம இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆறட்டுங்க. ஆறின உடனே ரொம்ப நேரம் ஆறணுன்னு தேவையில்லை. ஆறினோடனே லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம துணியில் ஊற்றிருக்கிறதுனால தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தால் ஈஸியாக வருங்க. நீங்கள் எண்ணெய் தடவி ஊற்றிருந்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு அடியிலேருந்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக எம்மியாக கையில் எடுக்கிறப்பயே சூப்பராக தெரியுதுங்க. என்னடா இந்த கலர் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி இட்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த கொள்ளு இட்லி. ஆனால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. இந்த கொள்ளு இட்லிக்கு நல்லா காரசாரமாக கார சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எம்மியாக இருக்குங்க. நீங்கள் இன்னொரு மெத்தடில் இந்த மாதிரி கூட ஃபுல்லாக கவுத்துட்டு இப்படி துணி எடுத்துடலாங்க. இப்போ நமக்கு பாருங்கள் சூப்பராக ஸ்பஞ்சு போல் கொள்ளு இட்லி தயாராகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கொள்ளு இட்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.